வெல்கம் டு டிஎன் டு ஏபி சமையல். இந்த சேனல்ல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா வரைக்கும் உள்ள அனைத்து தென்னிந்திய உணவு வகைகளும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா, மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா. இது ஒரு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இது செய்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் இன்னைக்கு மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா, பிரியாணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிரியாணிக்கு மதுரை சுக்கா ப்ளஸ் முட்டை என்னோட மெனு. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது செய்றதுக்கு தேவையான பொருட்கள் நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ நான் மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. எந்த எலும்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு 3/4 கைப்பிடி அளவு வந்து நான் வந்து இஞ்சியை நல்லா நசுக்குனது சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. தனியா தட் மீன்ஸ் இது வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க 2 ஸ்பூன். நான் கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் போட்டிருக்கேங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையும் சேர்க்குறீங்க. இப்போ வந்து கொஞ்சம் பிரிஞ்சி இலையும் நான் பட்டையும் சேர்க்குறேன். மோஸ்ட்லி வந்து மதுரை இந்த மட்டன் சுக்கால சேர்க்க மாட்டாங்க. பட் எனக்கு நான்வெஜ்ஜோட இது 2 இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து நல்லா வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயும் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ப்ளஸ் வந்து நல்லெண்ணெய் 2மே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சோப்பு, கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வந்து தண்ணி வெளில வர வரைக்கும் வதங்க விடுங்க. வதங்க விட்டோமா அந்த மட்டன் வந்து நல்லா முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா வேக விடுங்க. தண்ணி எல்லாம் வத்துற அளவு நல்லா வேக விடுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்து ஓரளவு வந்து வத்திருச்சு. என்னோட மட்டன் பீசஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ 90% வெந்த ஸ்டேட்டில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு 3/4 கைப்பிடி அளவு பூண்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சது வந்து ஃபைனலாக சேர்க்குறோம். இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வந்து வேக வச்சா போதும். வேக வைக்கிறது மீன்ஸ் வந்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரியணும், கம்ப்ளீட்டாக பிரியும். அந்தளவுக்கு கொஞ்சம் கிண்டி கொடுத்தா போதும். அவ்வளோதான், மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது எண்ணெயெல்லாம் வெளியே வந்துச்சு. இப்போ கொஞ்சம் வடிகட்டிக்கோங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப எண்ணெய் பிடிக்காதனால கொஞ்சம் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஈஸியான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணலாம். வாங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபியை நான் வந்து இப்போ பிரியாணி கூட தான் சாப்பிட போகிறேன். ஸோ பிரியாணியை ரெடி பண்ணிவிட்டேன். மீன்வாயில் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் எல்லாருமே. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சமையல். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பிரியாணி ப்ளஸ் மட்டன் சுக்கா. இது வந்து ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். எப்போவுமே நான் வந்து மட்டன் பிரியாணியோட முட்டை ரைத்தா கம்பல்சரி. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இப்படி சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.